அதாங்க 4:29க்கு அவரை உள்ளே இட்டுன்னு வந்தாங்க. உள்ளே போயிருக்கானுங்க, நம்ம கேமராவில் பார்த்தோம். அப்புறம் 5:29க்கு இது 4:59க்கு வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் அவர் 5:20க்கு வந்து என்னை எழுப்பினார். இங்கே ஓடி வந்தார் குழாவண்டை. நம்ம குழாவண்டை வந்து வாங்க வாங்க எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னார். நாங்கள் எல்லாம் ஓப்பனில் தான் திறந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறமா திறந்து வேலை செஞ்சுட்டு ஓடினா இந்த ரோடு அந்த ரோடு போய் பார்த்தா எந்த ரோட்லேயுமே இல்லை. அவருக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னே அவரை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து ஸ்ப்ரே அடித்து பண்ணாங்களாம். அவரே தான் வந்து எங்ககிட்ட சொன்னார். 2 பேர் காயின் வாங்கின மாதிரி வந்து 2 காயின் கேட்டாங்களாம். அவர் அந்த காயினை ப்ரெஸ் பண்ண போகிறதுக்குள்ளே பின்னாடி வந்து மண்டையில் அடித்து அவரை கீழே தள்ளி உடனே அவர் பெல்ட்டை கழட்டி அவர் கழுத்தையே நெரிச்சு அவரை கீழே தள்ளி அதுக்கப்புறமா அவர் சுயநினைவு இருந்த பிறகு மொத்த கோல்டு அவர் கடையில் இருந்தது ஃபுல் கோல்டு. அவருடைய இது டிவி அந்த ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு அழகாக அவனுங்க வெளியே வரும்போது லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பேகை மாட்டின்னு வெளியே எப்போதும் போல் கஸ்டமர் மாதிரி போயிட்டுக்கிறானுங்க. நம்ம கேமராவில் வந்து இதுவாச்சு. ஆனால் ஃபேஸ் தெரில சார் கிளியராக. அவருக்கு கண்டிப்பாக ஒரு நீதி நியாயம் கண்டிப்பாக கிடைக்கணும். அவனுங்க எங்கள் கையில் கிடச்சிருந்தானுங்கன்னா நேற்றே நாங்கள் வேறு மாதிரி பண்ணிகிட்ருப்போம். நாங்கள் போலீஸுக்கு அதுக்கெலாம் போயிருக்க மாட்டோம். ஏற்கனவே முன்னே ஒருத்தன் வந்து இங்கே நான் வந்து இதுலேருந்து வரேன்னு சொல்லிட்டு வந்து மிரட்டினான், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு. அவனே நாங்கள் அடித்து வெளியே அமிச்சோம். எங்கள் வாசல்லாம் ஒத்துமையாக தான் இருப்போம். ஆனால் அது அவருக்கு தெரிஞ்சவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு நியாய நீதி கண்டிப்பாக கிடைக்கணும். கண்டிப்பாக அவர் ஃபேமிலி வந்து அப்படியே தவிக்குது சார். அது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் எல்லோரும் நம்ம பொதுமக்கள் நம்ம எல்லோரும் ஒன்று திரண்டு எல்லோரும் பண்ணணும். அவர் கண்டிப்பாக நீதி நியாயம் கண்டிப்பாக தரணும். தாக்கிட்டாங்க. அவருக்கு மண்டையில் இந்த இடம் அடி, மூஞ்சி ஃபுல்லாக கீறி இருக்கானுங்க. அவரை கொலை பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்கானுங்க, கொலை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கானுங்க. அவர் அந்த ஸ்ப்ரே அடித்தோடனே அந்த சுயநினைவு இழந்து கீழே ஊந்ததுனால அவரை வந்து அவருக்கு எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த நினைவு தெரிஞ்ச உடனே எழுந்து வந்து எங்கெல்லாம் கூப்பிட்டாரு. ஆனால் இது பட்டப்பகல் கொள்ளை சார். இது பட்டம் பகலில் நடந்த கொள்ளை. இது இந்த தொழிலுக்கோ இல்லை எங்களுக்கோ பாதுகாப்பு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து தரணும். இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து இந்த சங்கம் இருக்குது, கோல்டுக்கு சங்கம் இருக்குது, வெள்ளிக்கு சங்கம் இருக்குது. எங்களை மாதிரி ஒரு தொழில் சிறு தொழிலில் இருக்கோம் நாங்கள்லாம். எங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு தரணும். அவருக்கு நடந்த மாதிரி எங்களுக்கு மற்ற கடைக்கு அந்த கடைக்கு நடக்கக்கூடாது சார். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து இது ஒரு முன்னணி பண்ணணும். இப்போ ஆட்சியில் இருக்கிறவரும் சரி வரவரும் சரி எல்லாருமே சேர்ந்து இது ஒரு நடவடிக்கை பண்ணி நல்லது செய்யணும் சார். என்னது சத்தம் எதுவும் கேட்க சார். உள்ளே போனால் வெளியில் பேசுகிறது வெளியே கேட்காது. ஆனால் வெளியில் வந்தால் நாங்கள் இங்கே என்ன பேசுகிறோமோ உள்ளே கேட்கும். அது மாதிரி செட்டிங் அந்த கது.